Yes, good evening, students. So, இந்த வீடியோவில் யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் கொஷின், அக்செப்ட் h நாட் வென் h நாட் இஸ் ஃபால்ஸ் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் h நாட் இஸ் நத்திங் பட் நல் ஹைபாதசிஸ். ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் எரர், சாம்பிளிங் எரர், டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னா ரெண்டு ஆப்ஷனை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் எரர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது, அண்டு சாம்பிளிங் எரர் இஸ் ஆல்சோ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, அண்டு டைப் 1 எரர் வரலாம், இல்லை அப்படின்னா டைப் 2 எரர் வந்து வரலாம். ஸோ அக்கார்டிங் டு ஹைபாதசிஸ் டெஸ்டிங்கில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் எரர் வந்து இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் 1 எரர் என்ன அப்படின்னு பார்த்தா type 1 error. So rejecting null hypothesis h naught when it is true. And type 2 error accepting null hypothesis h naught when it is false. So here, so type 1 error ட்ரூவாக இருக்கும்போது null hypothesis ரிஜெக்ட் பண்ணுவோம், ஃபால்ஸாக இருக்கும் பொழுது null hypothesis அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ ஹியர் இப்போ நம்ம எங்கே போயிடலாம், கொஷினுக்கு போயிடலாம். அக்செப்ட் h நாட் வென் h நாட் இஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. இந்த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டைப் 2 எரர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் மூவ் ஆன் டு தி செகண்ட் கொஷின். ஸோ இந்த டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர் வந்து கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின், த மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ கொடுத்துருக்கிறது என்னென்னா 1 + 2t இந்த ஹோல் பவர் -n/2, 1 - 2t ஹோல் பவர் n/2, 1 + 2t ஹோல் பவர் n/2, 1 - 2t ஹோல் பவர் -n/2. ஸோ ப்ளஸ் மைனஸில் தான் வேரி ஆகிருக்கு. ஸோ எம்ஜிஎஃப் மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை பொறுத்தளவு எம்ஜிஎஸ் நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ 1 - 2t த ஹோல் பவர் -n/2 where t இஸ் லெஸ் தென் 1/2. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தேர்ட் கொஷின் போயிடலாம். So if sx square equal to 10, sy square equal to 9.82, then f வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் வேல்யூனா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு வந்து டைரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கால்குலேட் பண்ணி தான் ஆன்சர் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் டூ வேரியன்சஸ், தட் இஸ் நமக்கு ஃபார்முலா s1 ஸ்கொயர் டிவைடட் பை s2 ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sx ஸ்கொயர் டிவைடட் பை sy ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் sx ஸ்கொயரோட வேல்யூ வந்து 10 அண்டு sy ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9.82. ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஆப்ஷன் போயிடலாம். 1, 1.02, 1.20, 1.10. ஸோ எக்ஸாக்ட்லி 1 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஆப்ஷன் பி, சி, டி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணினா we will get the answer is 0. சி வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, பி அண்டு டி வரலாம். நம்ம கால்குலேட் பண்ணால் 1.08 இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம்.
So if x bar equal to 66, mu equal to 6, s square equal to 10, n equal to 10, then find the t-test statistics அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு t-test statistics நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா என்னன்னு கேட்டால் t equal to x bar minus mu divided by s divided by root n, where x bar is the sample mean, mu is nothing but population mean, sங்கிறது sample standard deviation, nங்கிறது sample size. ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்குறாங்க, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 66, சாம்பிள் மீன் வந்து 10, எஸ் ஸ்கொயர் 10 கொடுத்துருக்காங்க. நமக்கு எஸ் வேணும் அப்படின்னா ரூட் போட்டால் ரூட் 10ன்னு வரும், டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் என்ன ரூட் 10ன்னு வரும். த டினாமினேட்டர் இந்த ரூட் n இந்த ரூட் n கேன்சல் ஆயிரும். த நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 66, சாரி ஹியர் 60. ஓகே, 66 minus 60, the answer is 6, but in the option இல்லை. So 6 is the correct answer.